கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. இவ்வளவு பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே, இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா? ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி 18 பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அது தீர்ப்பாகாமலே நின்னு போச்சு. அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதை தெரிஞ்சுக்கத்தான் 18 பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போயிட்டு இருக்கோம். ஆமா, அதை தீர்த்து வைக்க போறது யாரு? இது கூட தெரியாதுங்களா? பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க? அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம தான் உங்க அப்பாரே தூக்குல தொங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்புதான் எடுத்து காட்ட வேணாம். வட்டம் கட்டி அடிச்சிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனியே, இப்ப முட்டி பேந்து போய் வந்து நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? அவன் இப்படி மசன்னு அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான். நான் உடம்பு இரும்புட, எத்தனை ஆள் வச்சாலும் அவனை அடிக்க முடியாது. ஆனா அவன் மனசு பூ மாதிரி, அதை எப்படி கத்துக்கிறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, என்றா இப்படி ஓடியார? ஐயா, நம்ம ஊர் குளத்துல யாரோ விஷத்தை கலைக்கு போட்டாங்க. மீன்லாம் செத்து மிளக்குது. தண்ணி குடிக்க வந்த மாடுகள்லாம் செத்து போச்சுங்க. ஊரே அங்க கூடி இருக்கு. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏல எடுத்த குளத்துல விஷத்தை கலந்துட்டாரு. நியாயமான அவரே கேளுங்கயா. கவுண்டரே, நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. டேய் தவசி, நில்றா. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தானும் இல்ல. அத்தா, இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத. என் மூஞ்சில முழிக்காத. போயிரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. குளத்துல விஷத்தை கலக்க சொன்னவன் நான் தான். டேய், இது வரைக்கும் நாம கிணறு வெட்டுறதுக்கு தான் வெடி வச்சிட்டு இருந்தோம். இப்போதான் ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு வெடி வைக்கிறோம். ஜாக்கிரதையா பார்த்து வைங்கடா, நல்லா பார்த்து வைங்க. வெடிக்கிறதுல எந்த தப்பா வரக்கூடாது. கவுண்டரியா, ஏதோ ஆபத்து போடுறீங்க. டேய் நில்றா. இந்த இடம் வெடிச்சு சிதற வரைக்கும் சின்ன கவுண்டம் உள்ள போகாம பாத்துக்கங்க. மனுஷங்க ஐயா, என்ன மனுஷங்க. எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. இந்த சின்ன கவுண்டன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன்.